வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ரிஷபராசி ஆண்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அவங்களுக்கு ஒருத்தவங்களை பாக்குறாங்க, அவங்களுக்கு லவ் பண்ணணும் தோணுது அப்படின்னா அவங்க எதை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு சிலர் பிசிக்கல் அட்ராக்ஷன், ஒரு சிலர் வந்து சோல் அட்ராக்ஷன், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி எதை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எனக்கு அவங்கள புடிச்சு போச்சு, அவங்கள என்பால் ஈர்க்கறதுக்கு நான் அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அவங்களுக்கும் என்ன பிடிச்சு போச்சு, எனக்கும் அவங்கள பிடிச்சு போச்சு, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்களோட ரொமான்ஸ் லைஃப் எப்படி இருக்கும், எப்படி வந்து ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் நாங்க வந்து ரொம்ப ஒரு 2 வருஷம் லவ் பண்ணோம், 1 வருஷம் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் எங்களோட மேரீட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே வந்து பாருங்க, பூமி நிலத்தத்துவ ராசி அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனுடைய ராசிங்க. சுக்கிரனுடைய ராசி அப்படின்றதுனால இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அழகா இருக்கணும், ரொமான்டிக்கா இருக்கணும், நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், அட்ராக்டிவா இருக்கணும். இப்படி ரிஷபராசி ஜென்ஸ்க்கு பொதுவா ஜென்ஸ் வந்து இந்த நீட்டா ட்ரெஸ் பண்றது, ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, தன்னோட அழகுக்கு ப்ரிஃபரன்ஸ் நிறைய கொடுக்கறது, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா. பொதுவா அழகு, ட்ரெஸ் அப்படின்னாலே நகை, இதெல்லாமே வந்து லேடிஸ் ஓரியன்டட். ஆனா ரிஷபம் அப்படி கிடையாதுங்க. ரிஷபத்துக்கு ஆண்களுக்கும் சரி தான் நீட்டா இருக்கணும், டீசெண்டா இருக்கணும், அழகா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும்ன்ற எண்ணம் மேலோங்கும். சுக்கிரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டாம் பாவம், அதாவது காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்றதுனால பணம் பண்ணணும், தன குடும்ப வாக்குஸ்தானம் இல்லைங்களா. பொதுவாவே ரிஷபத்துக்கு பணம் பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி. ரிஷபராசி ஜென்ஸை கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பாங்க. எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிப்பாங்க. குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க. ஒய்ஃப்க்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. குழந்தைங்களை ரொம்ப பாசமா பாத்துக்குவாங்க. ரொம்ப பாசமானவங்க, அன்பானவங்க, அழகானவங்க, அறிவானவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். என்ன, அவங்களுக்கு அந்த பாசம் அப்படின்றது 100% கிடைக்கிறதுல நான் பார்த்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. சரி, அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் ஒரு பொண்ணை பாக்குறாங்க, அவங்களுக்கு அந்த பொண்ணு வந்து பிடிக்குது அப்படின்னா எப்படி பிடிக்கும், எப்படி வந்து அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு பாக்குறாங்க, அந்த பொண்ணு ரொம்ப அழகா. ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் அட்ராக்ஷன் ரிஷபத்துக்கு. ஒரு பொண்ணு பாக்குறாங்க, பொண்ணு ரொம்ப அழகா, ஒரு சில்லுன்னு, ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தென்றல் மாதிரி, அப்படி ஒரு கவிதை மாதிரி ஒரு பொண்ணு, தென்றல் மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கும் போதே மனசுக்கு அப்படியே எதமா இருக்குங்க. இப்படி எல்லாம் நிறைய விஷயம் சொல்றாங்க பாத்தீங்களா. இப்படி எல்லாம் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கா, வெளவெளேல்னு இருக்கா, உயரமா இருக்கா, குள்ளமா இருக்கா, குண்டா இருக்கா, ஒல்லியா இருக்கா, அதெல்லாம் மேட்டர் இல்ல. எனக்கு பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. என்ன அது அதாவது நான் வந்து அந்த பொண்ணு மேல ஈர்க்கப்பட்டேன். அந்த பொண்ணு என்ன அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஆன் தி ஹோல் அது எப்படி இருந்தாலும் அது அழகா இருக்கணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பெரும்பாலும் வந்து பாருங்க, ரிஷபத்துக்கு ரொம்ப அழகா இருக்கணும், அப்பதான் பிடிக்கும். அந்த பொண்ணு குள்ளமா இருந்தா கூட ரொம்ப அழகா இருக்கணும். அந்த பொண்ணு உயரமா இருந்தா கூட ரொம்ப அழகா இருக்கணும். அந்த பொண்ணு குண்டா இருந்தாலும் அந்த குண்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கணும். புரியுதுங்களா. அந்த பொண்ணு கருப்பா இருந்தாலும் அந்த நிறம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கணும். வெள்ளையா இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கணும். கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே லட்சணமா இருக்கணும். புரியுதுங்களா. அப்படி அப்படி இருந்தா மட்டும்தான் பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்காது. அப்படின்றது இன்பில்ட்டாவே உங்களுக்கு அந்த கேரக்டர் உண்டுங்க. அழகா இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காது. புரியுதுங்களா. சோ ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்க போறாங்க அப்படின்னா கூட 10 பேர் 10 நிமிஷத்துல 10 ட்ரெஸ் எடுத்துருவாங்க. ஆனா ரிஷபம் மட்டும் 1 மணி நேரம் ட்ரை பண்ணும், 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். லேடிஸ்க்கும் இந்த கேரக்டர் உண்டு, ஜென்ஸ்க்கும் இந்த கேரக்டர் உண்டு. சரிங்களா. சரி, அப்ப ஒரு பொண்ணு பாக்குறாங்க, ஒரு ரிஷபராசியா எப்படி அட்ராக்ட் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் பிசிக்கல் அட்ராக்ஷன், பொண்ணு அழகா இருக்கணும். அழகா இருந்தா எனக்கு பிடிக்கும்பா, அழகு இல்லைன்னா எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு ஒத்த வார்த்தையில சொல்லிடலாம். சரி, அந்த ஒரு பொண்ணை பார்த்தாரு, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அவரோட கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சோ அந்த பொண்ணை அவர் வந்து விருப்பப்பட ஆரம்பிச்சிட்டாரு, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்த க்ஷணத்துல லவ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா. சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இவங்கள பிடிக்கணும் இல்லைங்களா. இவங்க அந்த பொண்ணை எப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்க, எப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க பேசிக்கா ரிஷபம் அப்படின்னா நல்லா இருப்பாங்க, நல்ல பிளசண்டா இருப்பாங்க, குட் லுக்கிங்கா இருப்பாங்க. புரியுதுங்களா. ரிஷபம் 60 வயசுல கூட குட் லுக்கிங்கா இருக்குங்க, 60 வயசுல கூட அட்ராக்டிவா இருக்கும், 60 வயசுல கூட பிளசண்டா இருக்கும். ஹவு இட்ஸ் பாசிபிள், மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு 60 வயசு ஆகுது, 70 வயசு ஆகுது அப்படின்னா கூட அழகுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ரிஷபம் கடைசி மூச்சு வரைக்கும் கொடுப்பாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க, வயசு 65 70, முடியாத படுத்து கிடக்குறாங்க, கொஞ்சம் முடிஞ்சிச்சுன்னா கூட எழுந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்ல டீசெண்டா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற ட்ரெஸ்ஸே கூட நீட்டா போட்டுட்டு தலையை அழகா வாரிட்டு உட்காருவாங்க.
ஒரு பவுடர் போட்டுட்டு உட்காருவாங்க. இதுதான் ரிஷபம். புரியுதுங்களா? சோ அந்த பொண்ணு எப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு முன்னாடி நல்ல நீட்டா நல்ல வந்து சாமிங்கா ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல டக் ஆஃப் பண்ணிட்டு நல்ல ஷூஸ் போட்டுட்டு அந்த பொண்ணு முன்னாடி அப்ப 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 போய் போய் வராது. லவ் ரொமான்ஸ் அப்படின்னாலே எங்க ரிஷபம் தாங்க சொல்லணும். ரிஷபம் மாதிரி யாராலையும் லவ் பண்ண முடியாது. ரிஷபம் மாதிரி யாராலையும் ரொமான்டிக்கா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் டைரக்டா லவ் சொல்றது இல்ல. அந்த பொண்ணு வந்து இவரை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். நிறைய இடத்துல அந்த பொண்ணு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இவரை தேடணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இவர் கிரியேட் பண்ணுவார். கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அந்த பொண்ணு இவருக்கு பிடிக்கும் போது அந்த பொண்ணு முன்னாடி ஃப்ரீக்வெண்டா போறது அந்த பொண்ணு பாக்குற இடத்துல இவர் போயிட்டு இருக்கிற மாதிரி இவரை வந்து ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிறது. ஒவ்வொரு முறையும் நல்ல அழகழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறது. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க முன்னாடி இவர் நிறைய பேர்கிட்ட பேசுறது, சிரிக்கிறது. ஆப்வியஸ்லி வந்து இப்படி எல்லாம் பண்ணா பொண்ணுக்கு பிடிக்க தானே செய்யும். அழகா இருக்க பையன் இவ்வளவு விஷயம் செய்யறான போது பிடிக்கும் தானே. அதுக்கும் மேல ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா தாங்காது ரிஷபத்துக்கு. யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அழறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின் போது அவங்க வந்து அந்த ஈகை அப்படின்றது மகரத்துக்கும் உண்டு, ரிஷபத்துக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சுய ஜாதகத்துல சனி வேற நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சேரிட்டி பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ரிஷபம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா இயற்கையாவே ஒருத்தவங்க வந்து பிக்சை கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் 1 ரூபாய் போடுறோம் அப்படின்னா ரிஷபம் 10 ரூபாய் போடும். நானும் ரிஷபம் தான். அந்த ஒரு ஒரு நாய் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாம போது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறது, அந்த இன்பில்ட்டாவே அந்த கருணை அப்படின்றது உண்டுங்க. அந்த கருணை அதே மாதிரி கடகம் மாதிரி அந்த மனசு வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் மைண்டடா இருக்கிறது, இதெல்லாம் உண்டு. அப்ப அந்த பொண்ணு முன்னாடி யாரோ கேட்கறாங்க அப்படின்னு போது 10 ரூபாய் அந்த பொண்ணு அட்ராக்ட் பண்றதுக்காகவும் செய்வாங்க. அதுக்கு மேல இவங்களுக்கே அந்த குணமும் உண்டு. ஐயோ 10 ரூபாய் போட்டுமே அப்படி அந்த பொண்ணு அட்ராக்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் போட்டுமே 100 ரூபாய் போட்டுமே வருத்தப்பட மாட்டாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இமோஷனலி கனெக்ட் ஆவாங்க, பிசிக்கலி கனெக்ட் ஆவாங்க. அதுக்கும் மேல அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு சாப்பிடலன்னு வச்சுக்கோ, ஏன் சாப்பிடல, எதுக்கு சாப்பிடல, சாப்பிடு ஃபர்ஸ்ட், சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, சாப்பிட வைக்கிறது. அவளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா அழாத, கவலைப்படாத அப்படின்றது. அதுக்கப்புறம் திருப்பி போன் நம்பர் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு திருப்பி திருப்பி சேட் பண்றது, என்னம்மா சாப்பிட்டியா, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, எல்லாமே மாறும் அப்படின்னு சமாதானப்படுத்துறது. அதாவது மனத அளவுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பாசமா இருப்பாங்க, ரொம்ப லவ்வபிளா இருப்பாங்க, ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க. இப்படி அதிகப்படியான பாசத்தினால அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா ஈர்க்கப்படும். நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அழகான பையன், டீசென்டான பையன், நல்ல பையன், 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய பையன், அதுக்கும் மேல என் மேல ரொம்ப பாசமா இருக்கான், ரொம்ப வந்து எனக்கு அப்பா மாதிரி ஒரு அன்பு காமிக்கிறான் அப்படின்னா அது ரிஷபத்தாலையும் கடகத்தாலையும் தான் முடியும். அப்படி அப்பா மாதிரி ஒரு அன்பு காமிக்கிற ரிஷபத்தை மிஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணை விட முட்டாள் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஒவ்வொரு பொண்ணும் வந்து பாருங்க தன் அப்பாவை நல்ல அப்பாவா இருந்தா தன் அப்பா போல கணவன் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆணும் வந்து பாத்தீங்கன்னா தன் அம்மா போல மனைவி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது நியாயம் தானே. அப்ப ரிஷபராசி ஜென்ஸை வந்து பார்க்கணும் சொல்லணும் அப்படின்னா அப்பா போல அன்பு செலுத்தக்கூடியவங்க ரிஷபராசி ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி எல்லாம் வந்து அந்த பொண்ணு அட்ராக்ட் பண்ணுவாங்க. இமோஷனலி அட்ராக்ஷன் ஆகும் அந்த பொண்ணு. இமோஷனலி இவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த சோல் அட்ராக்ஷன் அப்படின்றதே வந்துருங்க. சரி, லவ் பண்றாங்க, 2 பேரும் லவ் பண்ணும்போது உருகி உருகி லவ் பண்ணுவாங்க. இந்த ரிஷபத்தோட லவ் சொல்லணும் அப்படின்னாலங்க கண்ணோட கண் பார்த்து லவ் பண்றது, கையோட கை சேர்த்து லவ் பண்றது, உருகி 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 லவ் பண்றது, இதெல்லாம் ரிஷபத்தாலதான் முடியும். நம்ம சினிமால எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரே இளநியை வச்சு குடிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு அதை பார்த்தா என்ன இதுங்க பண்ணுதுங்க, எவ்வளவு நேரம். நம்ம சில ஹோட்டல்ல நான் கூட பார்த்திருக்கேன், பிள்ளைங்க வந்து ஒரு காஃபி 2 காஃபி ஆர்டர் பண்ணுங்க பிள்ளைங்க, அந்த பையனும் அந்த காஃபியை வச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பா, இந்த பொண்ணும் அந்த காஃபியை வச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும். அதுங்க பேசுங்க சிரிக்குங்க, பேசுங்க சிரிக்குங்க, பார்த்துட்டே இருக்குங்க, அவ்வளவு ரொமான்டிக்கா இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரிஷபமா இருக்கும். இப்படிப்பட்ட ரிஷபம் ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா என்ன மாதிரி லவ் பண்ண யாராலையுமே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி லவ் பண்ணுவாங்க. ஆனா இந்த லவ்ல ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குங்க. என்ன அப்படின்னா, ரிஷபம் துளாராசி அன்பர்களை லவ் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 100% ஒத்து வராதுங்க. அதுக்கும் மேல சுய ஜாதகம் ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா. அது வந்து நம்ம வந்து எக்ஸப்ஷன் விட்டுடலாம். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி துலாமா இருந்தாலும் சரி, தனுசா இருந்தாலும் சரி, மேக்சிமம் ஒத்து வராது. இவங்களோட எண்ண அலைகள் ஈடேறாது. அதாவது எண்ண அலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வராது. இவங்களோட எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துட்சமா தெரியும் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா. அப்ப ரிஷபம் துலாமோட தனுஷோட சேரவே கூடாது மேக்சிமம். அதுக்கும் மேல ரொம்ப பிடிச்சிருக்கு சுய ஜாதகம் பாருங்க, சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா.
இப்படி மாத்தி துலாமோடவும் தனுஷோடவும் இவங்க அட்ராக்ட் ஆயிட்டாங்க, லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாருங்க அது வந்து பிரேக்கப் ஆயிடுதுங்க. அதை நினைச்சு இப்ப பிரேக்கப் ஆயிட்டு அந்த பொண்ணு மேல உருகி உருகி லவ் பண்ண பையன் பிரேக்கப் ஆயிட்ட பின்னாடி என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரிஷபத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவான கேரக்டர் என்ன அப்படின்னா, மறக்கவே மாட்டாங்க, மறக்கவே முடியாது. மறக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த முகம் தான் ஞாபகம் வரும். புரியுதுங்களா? அப்ப இந்த நிறைய சூசைட் பண்ணிக்கிறது, தாடி வச்சு தேவதாஸ் மாதிரி திரியறது, கை அறுத்துக்கிறது, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, அடிக்ஷன் ஆகுறது, இதெல்லாம் பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ரிஷபங்க. அதுக்கு அடுத்து கடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப நீ இல்லைன்னா நான் இல்ல, நீ இல்லைன்னா நான் வந்து வாழறதுக்கே தகுதி இல்லை, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தன்னை வருத்திப்பாங்க ரிஷபம். ஆனா உண்மைய சொல்லணும் அப்படின்னா, ரிஷபராசி பையனை வந்து மிஸ் பண்ற பொண்ணு, நிஜமாவே நான் ஹானஸ்டா சொல்றேங்க, அந்த பொண்ணு மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கக்கூடிய ராசி எதுன்னா ரிஷபராசி தான். இப்பத்திய காலகட்டத்துல நம்மளுக்கு அன்கண்டிஷனல் லவ்னா என்னன்னே தெரியாது இல்லைங்களா? நம்ம டாக்ஸ் கிட்ட தான் அந்த அன்கண்டிஷனல் லவ் பார்ப்போம். அந்த அன்கண்டிஷனல் லவ் ஒரு பர்சனாலிட்டிஸ் கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னா அது ரிஷபம் தான். ஆனா ஆப்போசிட் ஜெண்டர்ஸ்க்கு என்ன ஆகும், லவ் பண்ற பிள்ளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவன் என்ன அன்பு அன்பு பாசம் பாசம் லவ் லவ்னு டார்ச்சர் பண்றான்ப்பா, சல்ல பண்றான்ப்பா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் வந்து பாருங்க, நான் தான் முதலே சொன்னேன், தந்தை போல பாசம் கொடுக்கக்கூடியவங்க ரிஷபம் அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ வந்து இப்படி பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க இவ்வளோ வருத்தி கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பல பேரோட சப்போர்ட்டோட திருப்பி மீண்டு வருவாங்க. மீண்டு வந்து அப்போ ஒரு பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணோட குணம் இந்த பொண்ணு கிட்ட நிறைய இருக்கு. எனக்கு இந்த பொண்ணு பார்க்கும்போது அந்த பொண்ணு மாதிரியே தோணுது, இந்த பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொல்றேன், நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி திருப்பி லவ் பண்ணிடுவாங்க. பெரும்பாலும் அதுல இருந்து மீண்டே வரமாட்டாங்க. மீண்டு வர்றதுக்கு சில வருடங்களாவும் பல மாதங்களாவும், அப்படி மீண்டு வந்தாலும் இன்னொரு பொண்ணு இவங்களை வந்து ரொம்ப சாதாரணமா ரிஷபத்தை எந்த பொண்ணுனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். சட்டுன்னு ஏமாந்துருவாங்க. என்னங்க ஏன் இப்படி தாடி வச்சுட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு இல்லைன்னா என்ன உங்களுக்கு வேற பொண்ணே இல்லையா, வாழ்க்கையே இல்லையா, நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு 4 நாள் ஒரு ரெண்டு வார்த்தை ஒரு சேட் பண்றாங்க பேசுறாங்க அப்படின்னா கூட ரிஷபம் காலில் விழுந்துருங்க. அன்புக்காக காலில் விழக்கூடிய ராசி ரிஷப ராசி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பாருங்க ரிஷபத்தினோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கே இல்லைங்க, ரிஷபத்தினோட எக்ஸ்ட்ராடினரி பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரிஷபத்துக்கிட்ட நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே கிடையாதுங்க. நல்லவங்க, அன்பானவங்க, பாசமானவங்க, அழகானவங்க, ஹானஸ்டானவங்க, சின்சியர் ஆனவங்க, டெடிகேட் ஆனவங்க, இப்படி இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிடைக்காது இல்லைங்களா? எல்லா ஆங்கிள்லயும் பெஸ்ட் கிடைக்காது. ரிஷபம் மட்டும்தான் அப்படி. ரிஷபம் தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கடகத்துக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய உண்டு. சரி, இப்படி முடிஞ்சு போச்சு. லவ் பண்ணும் போதும் அந்த பொண்ணு சாப்பிடலாம், இவங்க சாப்பிட மாட்டாங்க. நீ ஏன் சாப்பிடல, நீ சாப்பிடல, உங்க வீட்டுல ப்ராப்ளம் சொன்ன, எனக்கு மனசே சரியில்லை, நான் நேத்துல இருந்து சாப்பிடல, நீ 2 நாளா பேசல, நான் 2 நாளா சாப்பிடல. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான லவ், ஒரு மேட் லவ் எல்லாம் ரிஷபத்தாலதான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கினாங்க. எனக்கு துலாம் தான், தனுசு தான், என்னால அவளை மறக்க முடியாது, என்னால இது பண்ண முடியாது. அவ ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றா, அமக்கலம் பண்றா, இருந்தாலும் அவ என் மேல வச்சுட்டு இருக்க லவ் வந்து உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. நான் உன் மேல வச்சுட்டு இருக்க லவ் உண்மை. அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னாலும், அந்த பொண்ணு இவனை சீட் பண்றா அப்படின்னு தெரிஞ்சாலும், இங்க பாரு, நேத்து வரைக்கும் நீ ஓகே, எப்படி வேணா இருந்துட்டு போ, யார் கூட வேணா பழகிட்டு போ, நீ நேத்து வரைக்கும் என்ன ஏமாத்தினி, அது கூட ஓகே, நான் டாலரேட் பண்ணிக்கிறேன், இந்த செகண்ட்ல இருந்து நீ எனக்காக இரு, நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன், மறந்துரு, நான் நீ மறக்கிறதுக்கு உனக்கு எத்தனை மாரல் சப்போர்ட் பண்ணமோ நான் பண்றேன். இப்படி முட்டாள்தனமா நிறைய விஷயம், அதாவது அந்த அளவுக்கு பாசுங்க, நான் உன்னை ஆத்மார்த்தமா லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லா தப்பையும் மன்னிச்சு ஏத்துக்க கூடிய மனசும் ரிஷபத்துக்கு ஃபர்ஸ்ட் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி எல்லாம் பண்றாங்க, கல்யாணமா பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்ணிக்கிட்ட பின்னாடி நான் முழுக்க முழுக்க என் ஒய்ஃப்க்கு தான், நான் பொண்டாட்டி தாசன் மாதிரின்னு கூட சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களேன். என் பொண்டாட்டிக்காக தான் வாழறேன், என் குடும்பத்துக்காக தான் வாழறேன், நீ தான் எனக்கு எல்லாம், நீ இல்லைன்னா நானும் இல்லை, நீ இருந்தா மட்டும்தான் நான் உயிரோட இருப்பேன், நீ இல்லைன்னா நான் இல்லை. இப்படி வாழக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ரிஷபராசி அன்பர்கள். சரி, இப்படி வாழக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் ரிஷபத்துக்கு லைஃப் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டா, நான் முன்னமே சொன்னேங்க, பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் ரிஷபம் ஏமாற்றப்படுறாங்க. எல்லாரும் உங்களை ஏமாத்துவாங்க. அதாவது சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில ஏமாத்தப்படுவாங்க, கூட பிறந்தவங்களால ஏமாத்தப்படுவாங்க, சொந்த பந்தத்தால ஏமாத்தப்படுவாங்க, லவ்வர்னால ஏமாத்தப்படுவாங்க. அதுக்கும் மேல கல்யாணம் பண்ணிக்கிற பின்னாடியும் ஒய்ஃப்னோட பாசம் பாசம் பாசம், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுலாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, என் மேல ரொம்ப பாசமா இருக்கணும், என் மேல ரொம்ப நீ வந்து அஃபெக்ஷனா இருக்கணும், இப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீ வந்து அஃபெக்ஷனா இல்ல, உனக்கு வேற அஃபேர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட நீ மாறிட அப்படின்னு காலில் விழுவாங்க. அதுதான் ரிஷபம், காலில் விழுவாங்க. நீ உனக்கு வந்து நீ வேற ஒரு பர்சனோட நீ பழகுறன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுமா, வேண்டாம்மா, நீ மாறிடுமா,
நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாமா, நீ வந்து எல்லாத்தையும் விட்டுருமா அப்படின்னு காலில் விழக்கூடிய ராசி எது அப்படின்னா ரிஷபம். அன்புக்காக கடைசி வரைக்கும் இயங்கக்கூடியவங்க, எப்பயுமே சாயறதுக்கு ஒரு தோல் அப்படின்றது தேவை. ரிஷபத்துக்கு 70 வயசா இருந்தாலும் சரி, 80 வயசா இருந்தாலும் சரி, 18 வயசா இருந்தாலும் சரி. ஆனா எப்பயுமே எந்த உறவுமே நான் பார்த்த வரைக்கும் விசுவாசமான உறவா அமையறது இல்லைங்க ரிஷபத்துக்கு. இது என்ன சாபமோ அப்படின்றது தெரியல. இருந்தாலும் ஆனா ரிஷபத்தினோட ஹிடன் கேரக்டர் ஒண்ணு இருக்குங்க. இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் அத. ரிஷபத்தினோட ஒரு ஹிடன் கேரக்டர் இருக்குங்க. இந்த லவ் இது எல்லாத்தையும் அவன் ஏமாத்துறல தூக்கி போடு, நீ வேண்டாம் போ. என்னோட அழகுக்கோ அறிவுக்கோ திறமைக்கோ என்னோட புத்திசாலித்தனத்துக்கும் என்னோட உண்மையான அன்புக்கும் அதுக்கேத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பா அப்படின்னு துட்சமா தூக்கி போட்டுட்டு லைஃப்ல சாதிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ரிஷபத்தை மாதிரி சாதிக்கிறதுக்கு வேற எந்த ராசியாலேயும் முடியாது. கோபுரத்துல கலசத்துல போய் உட்காருவாங்க ரிஷப ராசி அன்பர்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை அப்படின்றது உண்டு. அந்த திறமையெல்லாம் அவங்களே மாஸ்க் பண்ணிட்டு அன்பு மட்டும்தான் வாழ்க்கை, அன்பு மட்டும்தான் உலகம், அன்பு மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறத மாத்திக்கினாங்க அப்படின்னாலே அவங்க வந்து பாருங்க லைஃப்ல எங்கேயோ போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் இன்னும் இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே இருப்பேங்க. பொதுவா ஒரு ராசியை பத்தி பேசணும்னாலே நான் ஒரு நாள் ஃபுல்லா பேசுவேன். ஆனா ரிஷபத்தை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு மாசம் கூட நான் பேசுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரிஷபத்தை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பேன். என்னோட ராசி அப்படின்றதால எப்பயுமே வந்து பாருங்க, நம்மளுக்கு ஒரு விஷயம் தேடுதல் இருக்கும் போது அதை நான் பத்தின நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம கேதர் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எனக்கு ரிஷபத்தை பத்தின பல குவரிஸ், பல டீட்டெயில்ஸ், பல பர்சனாலிட்டிஸ் கிட்ட நான் கேதர் பண்ணி தான் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல ரிஷபம் நல்லாவே வாழ முடியாதாங்க, சந்தோஷமாவே வாழ முடியாதாங்க, முடியுங்க. உங்களோட சுய ஜாதகம் நீங்க பாருங்க. அதுல இருக்க சம் கிரகங்கள் என்னென்ன பாவங்கள், இப்போ ஒரு சிலருக்கு வந்து பாருங்க குடும்பஸ்தானத்தை சனி வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான், கலத்திர ஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வாழ்க்கைய அதனோட கிரகங்கள் என்ன கிரகங்கள் பாக்குறாங்க. குருனோட பார்வையே கலத்திர ஸ்தானத்துல இருக்காது. 1ல ராகு இருப்பான், 7ல கேத்து இருப்பான், இல்ல 1ல கேத்து இருப்பான், 7ல ராகு இருப்பான். அதை செவ்வாயும் பார்ப்பான், சனியும் பார்ப்பான். இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்க குடும்பத்துக்காக இல்ல உங்களோட பிறப்பு, சாதிக்கிறதுக்காக. இத நம்ம சுய ஜாதகம் பார்த்து அனலைஸ் பண்ணிக்கணும். நம்மளோட பொறுப்பு எதுக்கு, நான் யாரு, நான் எதுக்கு இந்த பூமியில ஜனிச்சிருக்கேன், நான் பிறந்ததனோட நோக்கம் என்ன அப்படின்னு ரிஷபம் நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா உங்க லைஃப் நீங்க அப்படியே மாத்தி போட்டுக்கலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.